பிரதமராக முறைப்படி இன்று பதவியேற்கொண்ட மோடி விவசாயிகளுக்கான நலத்திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் வங்கிக் கணக்கில் 6000 வரவு வைக்கும் திட்டத்தின் நிதி ஒதுக்கி கையெழுத்திட்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முதன்மை டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின் வணக்கம், முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. நாட்டின் முதுகெலும்பாக கருதக்கூடிய விவசாயிகளுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக குறைந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி என்பது வழங்கப்படுகிறது. இது பிரதான் மந்திரி கிசான் சம்மேளன் யோஜனாவின் கீழாக இந்த நிதி என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இந்த திட்டம் என்பது கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இதுவரைக்கும் 16 தவணைகளில் நிதி என்பது விடுவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்துதான் இந்த 17வது தவணையான நிதி எப்போது விடுவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு என்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே எழுந்து வந்திருந்தது. இந்நிலையில்தான் பிரதமர் மோடி 3வது முறையாக தற்போது நேற்றைய தினம் பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டிருந்தார். இதனையடுத்து அவர் இன்று காலை சவுத் பிளாக்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்து முதல் கையெழுத்தாக தற்போது விவசாயிகளுக்கான அந்த நிதியில் அவர் கையெழுத்திட்டிருக்கிறார். 17வது அந்த தவணையான நிதி என்பது விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 9.3 கோடி விவசாயிகள் பயனடைந்தது 20,000 கோடி அளவிற்கான இந்த நிதி விடுவிக்கப்பட்டிருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல் கையெழுத்தை வந்து விவசாயிகளுக்கான நலத்திற்கான அந்த திட்டத்திற்கான அந்த கையெழுத்தை அவர் ஏற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக நாம் பார்க்க வேண்டும்.